இன்றைய ரவுண்டப்பில் முக்கியமான செய்திகளை ஒருவரில் பார்க்கலாம். ஒரே நாடு ஒரே தேர்தலை பாஜகவால் ஒருபோதும் செயல்படுத்த முடியாது என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். நடைமுறையில் சாத்தியமற்ற ஒரு திட்டம் என்று தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அர்ச்சகர்களை கருவறையில் அனுமதிக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரையில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்களா என்ற நடைமுறை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்படி ஆகக்கூடிய தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் கோயில் கருவறைக்குள் செல்ல அனுமதிக்கப்படுவது இல்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கின்றது. இது தொடர்பாக அறநிலையத்துறையிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்க ஆட்சேபனை இல்லை என்று தயாநிதி மாறன் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வழக்குடைய பின்னணி பொறுத்தவரையில் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது எடப்பாடி பழனிசாமி தயாநிதி மாறன் தொகுதி நிதியை சரியாக பயன்படுத்தவில்லை என்று தெரிவித்திருந்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தயாநிதி மாறன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்குடைய விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் நேரில் ஆஜராவதில் விலக்கு அளிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வைத்திருந்தார். அந்த கோரிக்கை தொடர்பான இன்று விசாரணைக்கு வரும்போது அது தொடர்பாக பதிலளித்த தயாநிதி மாறன் அவர் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்கக்கூடிய பட்ஜெட்டில் தவறு எதுவும் இல்லை என்றால் தாராளமாக கொடுக்கலாம், எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். தொடர்பான வழக்கு மீண்டும் 25ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. தமிழ் ஆசிரியர் பணிக்கு இந்தியும் சமஸ்கிருதமும் எப்படி தகுதியாக இருக்க முடியும் என்று எம்பி சு வெங்கடேசன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதாவது இந்திய கலாச்சார தொடர்புக்கான கழகம் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருந்தார்கள். அதில் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் ஆசிரியர்களாக பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்தியும் சமஸ்கிருதமும் தேவை என்ற அடிப்படையில் அந்த சுற்றறிக்கையான அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் என்பது இருக்கக்கூடிய நிலையில் அது எப்படி தகுதியாக இருக்க முடியும் என்று கடும் எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. அது எம்பி சு வெங்கடேசன் இந்த கேள்வியை முன்வைத்திருக்கிறார். நடிகர் விஜய் அரசியலுக்கு வர திமுகவின் ரெட் ஜெயின் தான் காரணம் என்று முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் தெரிவித்திருக்கிறார். ஒரு நிகழ்ச்சியின் போது பேசிய முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதற்கு திமுகவினுடைய ரெட் ஜெயின் மூவி தான் காரணம் என்றும், தொடர்ச்சியாக சினிமா துறையை பொறுத்தவரையில் உதயநிதியினுடைய ரெட் ஜெயின் மூவி தொடர்ந்து கட்டாயப்படுத்தி பல நடவடிக்கைகள் மேற்கொண்டதாகவும் அதன் காரணமாக தான் விஜய் அரசியலுக்கு வருகிறார் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். திருப்பதி லட்டில் விலங்கு கொழுப்பு சந்திரபாபு நாயுடு குற்றச்சாட்டுக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மறுப்பு. திருப்பதியில் இருக்கக்கூடிய லட்டு பிரசித்தி பெற்றது. அந்த திருப்பதி லட்டு பொறுத்தவரையில் கடந்த ஆட்சி காலத்தில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி அரசு திருப்பதி லட்டு தயாரிப்பதில் விலங்குகளுடைய கொழுப்பு பயன்படுத்தியதாகவும் தரமற்ற பொருட்களை பயன்படுத்தியதாக தற்போதைய அரசு சந்திரபாபு நாயுடு தற்போதைய முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். இதற்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் ரூபாய் 2000, பாஜக ரூபாய் 2100. ஹரியானா சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் காங்கிரசுடைய தேர்தல் வாக்குறுதி முன்பாக வந்தது. அந்த தேர்தல் வாக்குறுதியில் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். அதைத் தொடர்ந்து பாஜகவுடைய தேர்தல் வாக்குறுதி வெளியானது. அந்த வாக்குறுதியில் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 2100 வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இப்படியாக ஏலப்போட்டி போன்று அவர்கள் 2000, 2100 என அறிவித்து வருகிறார்கள். லெபனான் மீது அதிரடி வான்வழி தாக்குதல் நடத்தி வரக்கூடிய இஸ்ரேல் ஏற்கனவே இந்த பேஜர் அட்டாக், அதே போன்று சோலார் பேனல் அட்டாக், வாக்கி அட்டாக் எல்லாம் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக லெபனானில் செயல்படக்கூடிய ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகளை ஒடுக்கக்கூடிய நடவடிக்கையில் இஸ்ரேல் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அதில் வான்வழி தாக்குதல், லெபனான் மீது மிக அதிரடியான வான்வழி தாக்குதல் இஸ்ரேல் மேற்கொண்டு வருகிறார்கள்.